Welcome to Bengaluru. பெங்களூர் வரீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், மெட்ரோ மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது மெஜஸ்டிக்கில். ஸோ ரோடை பாருங்கள், செம்ம வியூவாக இருக்குது. இது ஆட்டோக்காரங்க மெயினாக பார்த்தீங்கன்னா ஆளை பிடிச்சிட்டு வந்து லாட்ஜு இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு கமிஷன் வர போகுது. ஸோ சென்னை மெட்ரோ கூட நான் இதுவரை வீடியோ எடுத்ததில்லை. ஸோ இதை நம்ம வீடியோ எடுத்து பார்ப்போம். ஏன் மெட்ரோக்கு எவ்வளோ கூட்டங்கிறத நீங்களே பாருங்கள். ஸ்டெப்பாக இந்த மாதிரி லைனில் நின்று ஏறுற மாதிரி இருக்குது. மெட்ரோ பக்கம் மட்டும் வந்துடாதீங்க, பெங்களூர் வந்தோம். மெட்ரோக்குள்ளே எங்களால் எடுக்க முடியல. ரீசன்னு பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு. வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த அளவு க்ரௌடில் தான் கஷ்டப்பட்டு வந்தோம். இப்போ காலையில் மணி 9:45 ஆச்சு. சாப்பிட போகிறோம். டவரும் இங்கடா டே மயன் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ராமேஸ்வரம் கஃபேயில் சாப்பிட போகிறோம். ஸோ அந்த ஃபேமஸ் தோசை ஒன்று இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம். இந்திரா நகரில் ஒரு பிரான்ச் இருக்குன்னு சொன்னதுனால இங்கே வந்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த ரோடெல்லாம் செம்மையாக போட்டு வச்சுருக்காங்க பெங்களூரில். நம்ம சென்னையிலலாம் அந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்காது ரோடு. ஷாப்ஸு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. நைட்லலாம் அந்த வியூவில் சும்மா நடந்து வந்தாலே சூப்பராக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா மெட்ரோ பிரிட்ஜ் அழகாக போட்டிருக்காங்க. சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கடை ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா மரம்லாம் நிறையவே இருக்குது. ரொம்ப பழமையான மரங்கள். இவர் என்ன ரோட்டை தாண்டி காரை நிப்பாட்டுக்கிறது. ராமேஸ்வரம் கஃபே போகிறோம், சாப்பிட்றோம். ஸோ டைம் வர ஆகிடுச்சு, பசி தாங்கலை. ராமேஸ்வரம் கஃபே போய்ட்டு ஃபுல்லாக தோசையை சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். பார்த்துட்டேன்டா, தமிழில் எங்கே போனாலும் திரும்பி பார்க்கின்றாங்க. இதானா
ராமேஸ்வரம் காஃபி எப்போவுமே பிஸியாக தான் இருக்குது. சரியான கூட்டம், க்ரௌடு நல்லா இருக்குது. ஆனால் காஸ்ட்டாக வருது, காஸ்ட்லியாகவே இருக்குது. இப்போ நாங்கள் வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீ பொடி இட்லி, கீ மசாலா தோசை, அது வெஜ் பொங்கல் ஒன்று வாங்கியிருக்கோம். 315 ரூபா வந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்னென்ன தரங்கிறத பார்த்துருவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண மசாலா தோசை வந்துருச்சு. கீ பொடி மசாலா தோசை, ஃபேமஸான அதே தோசை. நீ தெரியுறடா, நீ தெரியுற வெளிச்செடி கட்டிட்டு இனிக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, ஸ்பைஸாகவே இல்லை. சின்ன குழந்தைங்க நிறைய சாப்பிடுவோம். சாம்பார் பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்குது. உங்களுக்குலாம் நெய். இட்லியும் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸே இல்லை, ஸ்வீட்டாக இருக்குது. என்னன்னு தெரியல, இனிக்குது. என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருக்குது. மசாலா தோசை அங்கே அடித்து ஊற்றி வச்சு, மசாலா தோசை இனிக்குது, பொடி இட்லி இனிக்குது.
ராமேஸ்வரம் காஃபியில் தண்ணி எப்படி கொடுக்குறாங்க நீங்களே பாருங்கள். இதுக்காக பார்த்தீங்கன்னா ரெடி டு கிளாஸ் அப்படின்னு பேப்பர் கப்பாக வச்சுருக்காங்க. அந்த பேப்பர் கப் ஒன்று எடுத்து இது வந்து தண்ணி இருக்குது. அப்படி எடுத்துருவோம். பேப்பர் கப்பில் தான் தண்ணி. டெக்னாலஜியை டெவலப் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கஃபேல சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லூலு மாலை போய் பார்க்க போகிறோம் பெங்களூரில். ஸோ அங்கே எல்லாமே சீப்பாக கிடைக்குங்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே போய்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ராமேஸ்வரம் கஃபேல நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சாப்பாடு தான் கொஞ்சம் காஸ்ட்லி, பட் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு லூலு மாலில் என்னென்ன இருக்குங்கிறத விசிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மெட்ரோல் தான் போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறோம். அதையும் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஸோ நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.